வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். லண்டனில் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல், ஆயுததாரிகள் உள்ளிட்ட 10 பேர் பலி, 48 பேர் காயம். அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 212 அதிகரிப்பு. 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்பு. வடக்கு கரதன பாடசாலை வளாகத்தில் திடீரென ஏற்பட்ட நீரோட்டம். பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக 350 மில்லியன் ரூபாவை வழங்கியது அமெரிக்கா. பிரித்தானியாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 48 பேர் காயமடைந்துள்ளனர். பிரித்தானிய பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு 5 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை உலக தலைவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். லண்டன் பிரிட்ஜ் பகுதியில் பாதசாரிகள் கூட்டத்திற்குள் அதிவேகத்தில் செலுத்தப்பட்ட வேன் பலர் மீது மோதியுள்ளது. லண்டன் பாலத்திலிருந்து அருகிலுள்ள பரோவ் மார்க்கெட் பகுதிக்கு கத்திகளுடன் சிலர் ஓடியதாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் BBC செய்திச் சேவைக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் வீதியில் இருந்த பலர் மீது கத்திக்குத்து நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்ததாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து போலீசார் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். உலக நாடுகள் பலவற்றின் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த பயங்கரவாத தாக்குதல் கொடூரமானதும் கோழைத்தனமானதும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது டுவிட்டர் தளத்தில் தெரிவித்துள்ளார். Last night, our country fell victim to a brutal terrorist attack once again. ஆயுதம் தரிக்காத அப்பாவி பொதுமக்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே சூளுரைத்துள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பில் பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதுடன் திட்டமிட்டபடி எதிர்வரும் வியாழக்கிழமை பொது தேர்தல் நடத்தப்படும் என தெரேசா மே அறிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல் தொடர்பில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியினர் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ள உள்ளதாக பரிசுத்த பாப்பரசர் தெரிவித்துள்ளார். மான்செஸ்டர் நகரில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்டு 2 வாரத்திற்குள் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியில் கார் ஒன்று பாதசாரிகள் மீது மோதியது. அதன் பின்னர் நடத்தப்பட்ட கத்திக்குத்தில் ஒரு போலீசார் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்களை மேற்கொண்ட 3 ஆயுததாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளம், மண்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 212 அதிகரித்துள்ளது. 78 பேர் காணாமல் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அனர்த்தத்தை மக்கள் எதிர்நோக்கிய விதம் தொடர்பிலான சில காட்சிகள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அத்தகைய சில காட்சிகள் அடுத்து.
வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் காட்சிகள் மற்றும் அவர்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் தொடர்பிலான சில காட்சிகள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கிடைத்துள்ளன. ரத்தினபுரி நகரம் வெள்ளத்தில் மூழ்கிய போது 2 சிறுவர்கள் அடங்கலாக ஒரு குடும்பம் வெள்ளத்தில் சிக்கியிருந்தது. அருகில் கட்டடம் ஒன்றில் இருந்த ஒருவர் அவர்களை காப்பாற்றியுள்ளார். ரத்தினபுரி நகரில் பண்டாரநாயக்க மாவட்டத்தில் உள்ள மகஜனபுல சந்தியில் இளைஞர் ஒருவர் வெள்ளத்தில் சிக்கியிருந்தார். பின்னர் மேலும் சில இளைஞர்கள் இணைந்து அவரை மீட்கும் காட்சி இவ்வாறு பதிவாகியிருந்தது. எஹலியகுட கிழக்கு முத்துன்கொடுவ வித்தியாலயம் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் இன்று பாடசாலையின் நிலைமை இவ்வாறு காணப்பட்டது. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் பிரதேச மக்களும் பாதுகாப்பு தரப்பினரும் ஈடுபட்டனர். காலி அகலிய பகத்த வெளிவிட்டிய வடக்கு பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் அங்கு சிக்கியிருந்த மக்களை மீட்கும் பணியில் வெளிவிட்டிய திவிதுர பிரதேச செயலக மீட்பு குழு ஈடுபட்டது. இதன்போது சிறு பிள்ளை ஒன்று உட்பட 6 பேர் காப்பாற்றப்பட்டனர். பல பகுதிகளில் வெள்ளம் வடிந்தோடுவதால் மக்கள் மீண்டும் தமது வாழ்விடங்களுக்கு திரும்பி வருகின்றனர். எனினும் சில பிரதேசங்களில் மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். புலத் சிங்கள பிரதேச செயலாளர் பிரிவில் திம்புட்டாவக்காந்த பிரதேசத்தில் மற்றொரு பகுதியில் மண் சரிவு அபாயம் நிலவுவதால் பிரதேச மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். திம்புட்டாவக்காந்த பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக புலத் சிங்கள பிரதேச செயலாளர் சிசிரகுமார சேனாதீர குறிப்பிட்டார். இதனால் இங்கு வாழும் 30 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஹட்டன் சமதலகம பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. இதனால் பிரதேசத்தில் வாழும் 12 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிராம சபை உத்தியோகத்தரும் போலீசாரும் இணைந்து அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பிரதேச மக்கள் அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. கிரிபத் கலந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்த 26 பேரை நினைவு கூர்ந்து இன்று சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. அவிசாவளை கெட்டஹெத்த கரதன ஊடாக ஹொரண வீதியின் கரதன பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் 6 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. மண் சரிவினால் கரதன ஹொரணை வீதியூடான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. வடக்கு கரதன மகா வித்தியாலயத்தினூடாக நீர் ஊடறுத்து செல்வதை இன்றும் காண முடிந்தது. இதனால் பாடசாலையின் பிரதான அலுவலகம் மற்றும் வாசிக சாலை என்பன முற்றாக சேதமடைந்துள்ளன. இதேவேளை 7 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி, அலபாத்த, பல்மடுள்ள, குருவிட்ட, எகலியகுட, கிரியல்ல, இம்பூல்பி, அயகம, ககவத்த, கலவான, கொலன்ன மற்றும் நிவிதிக்கல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் புலத் குகுபிட்டிய, தர்ணியகல, எட்டியாந்தோட்ட மற்றும் தெஹியுபிட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்
மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் பத்தேகம, யாக்கலமுல்ல, நெலுவ, தவலம, நியாகம மற்றும் நாகுட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் பிரதேச செயலாளர் பிரிவுகளான புலத்சிங்கள, அகலவத்த, வலல்லாவிட மற்றும் பதுர்லி ஆகிய பகுதிகளும் உள்ளடங்குகின்றன. மாத்தறை மாவட்டத்தின் கொட்டுப்புல, பஸ்கோட, பிட்டபேத்தர மற்றும் முல்டியானு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும், ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் வலஸ்முல்ல மற்றும் கட்டுவன ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நுவர்லியா மாவட்டத்தின் அம்பகமுவ, கோரளை மற்றும் கொத்மலை ஆகிய பகுதிகளும் உள்ளடங்குகின்றன. மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும் போது இருப்பிடங்களை விட்டு வெளியேறுவதும் மீண்டும் வீடு திரும்புவதுமாக மலையகத்தின் சில பகுதி மக்களின் வாழ்நாள் கழிகின்றது. கூடாரம் அமைத்து தங்க வைப்பதை விடுத்து பாதுகாப்பான இருப்பிடங்களில் நிரந்தர வாழ்விடத்தை அமைத்து தர வேண்டும் என்பதே அந்த மக்களின் அங்கலாய்ப்பு. மண்சரிவு அபாயம் காரணமாக நுவர்லியா, பூண்டலோயா டான்சின் கீழ்பிரிவு மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். டான்சின் கீழ்பிரிவில் காணப்படும் இந்த மலையிலிருந்து கற்பாறைகள் சரிந்து விழுவதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். விடிய கால வியாழக்கிழமை 1ஆம் தேதி போல 1:45 விடிய காலையில் கல்லூர் மலையிலிருந்து உருண்டு வந்து இருக்கும்போது நாங்கள் எல்லாம் பதட்டப்பட்டு நாங்கள் இருக்கிற அந்த 2 மணிலேருந்து இந்த ஸ்கூலில் தங்கி கொண்டிருக்கோம். அரசியல்வாதிகள் யாரும் இதை இது வரைக்கும் பொருட்படுத்தாமல் இருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் இந்த பாடசாலையிலே எத்தனை நாள் இருக்க போறோம் என்று தெரியல. மண்சரிவு அபாயத்தினால் வெளியேறிய 14 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் குறிஞ்சி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை டயகம, பெவர்லி, போட்மோர் பிரிவு மக்களும் மண்சரிவு அபாயத்தினால் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். மண்சரிவு அபாயத்தினால் வெளியேறும் தாம் போட்மோர் தமிழ் வித்தியாலயத்தில் தங்குவது வழமையாகிவிட்டதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். போட்மோர் பிரிவில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னரும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அன்று முதல் மழைக்காலங்களில் இருப்பிடங்களை விட்டு வெளியேறுவதும் மீண்டும் திரும்புவதுமாக 18 குடும்பங்களின் வாழ்க்கை நகர்கிறது. 2016ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட தற்காலிக கூடாரங்கள் சேதமடைந்த நிலையில் இந்த மக்கள் மீண்டும் அபாயம் மிகுந்த இருப்பிடத்துக்கே திரும்பியுள்ளனர். நாங்க ஏஜி ஆபீஸ்க்கு எழுதின கடிதம், இந்த மாதிரி எங்களுக்கு வீடமைப்பு திட்டம் இன்னும் நடக்கலன்னு. ஆட்சி நாங்க ஓட்டு போட்டு போனவங்க இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் செய்யறதுக்கு அவங்க முன் வரல. உங்களுக்கு முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி யாருக்காச்சும் பாரம் கொடுத்துட்டு உங்க பதவியை விட்டு விலகிக்கீங்க. ஏற்கனவே சொல்லி இதுவரைக்கும் எந்த யாருமே எந்த அமைச்சர்மாரு கூட இதுவரைக்கும் வந்து பார்த்ததில்லை. இதேவேளை டான்சின் கீழ்பிரிவில் உள்ள லயன் குடியிருப்புகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்து மக்கள் வெளியேறியுள்ளனர். லயன் குடியிருப்பு தாழிறங்கியுள்ள காட்சிகளே இவை. இங்கிருந்து வெளியேறிய 24 குடும்பங்களைச் சேர்ந்த 85 பேர் அருகில் உள்ள ஆலய மண்டபத்தில் கடந்த வியாழக்கிழமை முதல் தங்கியுள்ளனர். 4 நாட்களாக கடுமையா மழை பெஞ்சு கோயில் மண்டபத்தில் தான் இருக்கிறோம். அதுக்கான ஒத்துழைப்பும் ஆதரவும் ஒன்றும் யாரும் இதுவரைக்கும் எடுத்து கொடுக்கவில்லை. எனவே ஒரு லயம் இடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எப்போ என்ன நிலைமை ஏற்படும் யாராலையும் சொல்ல முடியாது. வீடுகளும் இடிஞ்சு வெடிப்புகளும் ஏற்பட்டு வீட்டுக்கு தண்ணியும் வந்து அதுல தான் பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகளையும் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படியோ வெடிச்சு தண்ணி உள்ளுக்கு வருது, இருக்கவே இல்லை. எங்களுக்கோ எங்க பிள்ளைகளுக்கோ ஒரு பாதுகாப்பும் இல்லை. நாங்க இவ்வளவு நாள் இந்த ஸ்லிப்பாகி லைஃப்ல இவ்வளவு ஸ்லிப்பாகியும் ஒருத்தர் வந்து மந்திரி மாதிரி யாருமே பார்க்கல எங்களை. கடந்த கால கசப்பு அனுபவங்களை கருத்தில் கொண்டு விரைவில் நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். வெள்ளம் மற்றும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் மக்கள் சக்தி தொண்டர் படையணி இன்று காலி மாவட்டத்தில் சமூக பணியில் ஈடுபட்டது. மக்கள் சக்தி தொண்டர் படையணி இன்று வெளிவிட்டிய திவிதுர பிரதேச செயலகத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வீடுகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்திருந்த தொண்டர்கள் சுத்திகரிப்பு பணிகளில் இணைந்து கொண்டனர். மக்கள் சக்தி தொண்டர் படையணியில் எஸ்லான் மற்றும் கெவில்டன் ஆகிய நிறுவனங்களும் இணைந்துள்ளன. காலி மாவட்டத்தின் வெளிவிட்டிய வடக்கு பிரதேச செயலக பிரிவில் குடியாவத்த, இதலிய, நுகேதொட, திவிதுர கிழக்கு, பாதவெளிவிட்டிய, வாதுகணுவ, பாதவெளிவிட்டிய வடக்கு, நாமராத்த உள்ளிட்ட பல கிராமங்களில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண சேவை வழங்கப்பட்டது.
இதன்போது பிரதேசத்தின் குளங்கள் சுத்திகரிக்கப்பட்டதுடன் வீடுகளும் பொது இடங்களும் சுத்தப்படுத்தப்பட்டன. காலி மாவட்டத்தில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சுத்தப்படுத்தப்பட்ட குளங்களுக்கு குளோரின் இட்டனர். வெள்ளிவீட்ட வடக்கு பிரதேசத்தில் தான் இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். தாயிசை நலன்புரி நிலையம் ஒன்று கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் முற்றாக நீரினால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு இடமாக காட்சி அளித்தது. என்றாலும் இன்று நாங்கள் மக்கள் சக்தி தொண்டரணி வருகை தந்து எங்களுடைய அனைத்து சகோதரர்களும் ஒன்றிணைந்து இந்த இடத்தை பூரணமான முறையிலே நன்கு கழுவி சுத்தம் செய்து இப்பொழுது பயன்பாட்டுக்கு உகந்த நிலையில் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் கருதி முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச TV1 ஆரோக்கிய யாத்திரையும் இன்று இடம்பெற்றது. மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக வைத்தியர்களும் தாதியர்களும் அவர்களாகவே முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாமரத்த மற்றும் நுகேதொட போன்ற பகுதிகளில் இன்று ஆரோக்கிய யாத்திரை இடம்பெற்றது. வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் சேதமடைந்துள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக அமெரிக்க அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள 350 மில்லியன் ரூபாய் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்ற இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அதுல் கேஷப் உள்ளிட்ட பிரதிநிதிகள் நிதியை கையளித்தனர். இளைஞர் யுவதிகளின் திறன் விருத்திக்காக 12 மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்குவதற்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவித்துள்ளதுடன் அந்த நிதியை 4 வருடங்களுக்குள் வழங்குவதற்கும் இதன்போதும் இணக்கம் காட்டப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் அமெரிக்க பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளதுடன் அந்த பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அமெரிக்க தூதுவர் இதன்போது தெரிவித்தார். வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் சிலர் இன்று தமது பிரதேசங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். முல்லைத்தீவு நந்திக்கடல் வட்டுவாகல் களப்பில் இறந்த நிலையில் இன்றும் அதிரடியான மீன்கள் கரையொதுங்கின. வட்டுவாகல் களப்பில் இறந்த நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் மீன்கள் கரையொதுங்கின. இறந்த நிலையில் கரையொதுங்கிய மீன்களை இன்று சிலர் எடுத்துச் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தண்ணி மாற்றம் அடைஞ்சு ஒரு கருப்பா கிடந்த பார்க்க பயமா இருந்த தண்ணிய அப்படி ஒரு கருப்பு கலரா இந்த வித்துகள் எல்லாம் கரைஞ்சி இந்த மீன் வித்துகள் எல்லாம் கரைஞ்சி நாசமா போய் இப்படியே கிடந்து இது கடைசியா இப்ப கடைசி மழை துணியை கண்ட அளவுல எல்லாம் சேர்த்துக்கு. போன வருஷம் மீன் சாகையில இந்த வருஷத்துக்கு மீன் தண்ணி பெய்ந்த உடனே மழை துணி விழுந்த உடனே சாகுது. அதனால நாங்கள் இதுல புழைச்சி இதை நம்பி இருக்கிறார்கள் தொழிற்சி சீவிக்கலாம். முந்தாலும் பொறுப்பினவைகள் நேற்றும் பொறுப்பினவைகள் இன்றைக்கும் பொறுப்பினவைகள் 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வட்டுவாகல் நந்திக்கடல் மற்றும் வடக்காறு பகுதிகளில் பெருமளவு சிறிய வகை மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கியிருந்தன. முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதிகளில் நிலவிய நீண்டகால வறட்சியினால் நீரின் உவர்த்தன்மை அதிகரித்து ஆக்சிஜன் அளவு குறைவடைந்துள்ளமையே பெருமளவு மீன்கள் உயிரிழப்பதற்கு காரணம் என நாராயணம் தேசிய நீரியல் வள முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நாரா நிறுவனத்தின் பிரதிநிதிகள் முல்லைத்தீவு வட்டுவாகல் களப்புக்கு சென்று ஆய்வுகளை நடத்த உள்ளதாக நேற்று தெரிவித்திருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலய பஸ்நாயக் நிலைமை DP குமாரகே இன்று யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தார். வடக்கில் இருந்து கதிர்காமம் திருத்தலத்துக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பில் ஆராயும் வகையில் பஸ்நாயக்க நிலைமை இன்று யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தார். இன்று முற்பகல் அவர் நல்லூர் கந்தசுவாமி ஆலய நிர்வாகத்தினரை சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் நெல்லை ஆதீன முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகளையும் பஸ்நாயக்க நிலைமை சந்தித்தார்.
அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் யாழ் கிளைக்கும் கதிர்காமம் திருத்தலத்தின் பஸ்நாயக்க நிலைமை சென்றிருந்தார். අපේ කතරගම දේවාලයේ නල්ලූ දේවාලය මම හිතනවා එක අයියයි මල්ලි වගේ කියලා මේ දේවාල දෙක கதிர்காமமும் நல்லூரும் அண்ணன் தம்பி போல அனைவரும் வணங்கும் அருளாட்சி உள்ள இரு ஆலயங்கள். இந்த ஆலயங்களுக்கிடையில் தொடர்பினை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இங்கு வந்திருக்கின்றேன். இங்கிருந்து அதிகளவானவர்கள் கதிர்காமத்திற்கு வருகை தருகின்றார்கள். பாத யாத்திரையாக அதிகளவான பக்தர்கள் கதிர்காமத்திற்கு வருகை தருகின்றனர். அவர்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தரும் பக்தர்களுக்கு மற்ற நாட்களை விட வசதியாக வந்து வணங்க முடியும் என்ற செய்தியை சொல்வதற்குமே நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீண்ட காலமாக கதிர்காமத்தில் இருந்த தமிழ் பாரம்பரியங்கள் சிலது நீக்கப்பட்ட தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு எடுத்துரைத்தோம். குறிப்பாக ஓம் முருகா என்றிருந்த தமிழ் எழுத்துக்கள் நீக்கப்பட்டிருப்பது, சேவல் கொடிகள் அங்கே இருந்தது நீக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்த போது சேவல் கொடி மீண்டும் அங்கே வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினார்கள். மேலும் கதிர்காம உற்சவ காலத்திலே யாழ்ப்பாணத்தில் இருந்து விசேட போயிரத ஒழுங்கு யாத்திரியர்கள் கதிர்காமத்துக்கு செல்லுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துமாறும் கேட்டோம். அந்த வாய்ப்பை தான் ஏற்படுத்துவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். கதிர்காமத்திலே தமிழிலே அறிவுறுத்தல்கள் காட்சிப்படுத்தினால் மக்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும் என்று சொன்னதற்கும் நிச்சயமாக அதற்கும் தான் அந்த முயற்சியை செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். கண்டி மடுல்களை பகுதியிலுள்ள தோட்டம் ஒன்றின் குடியிருப்புகளில் இருந்து அதிக அளவிலான மின் உபகரணங்கள் சேதமடைந்துள்ளன. நேற்று மாலை ஏற்பட்ட உயர் மின் அழுத்தமே அதற்கு காரணமாகும். கண்டி மடுல்கலை உணவுகல தோட்டத்தில் சுமார் 500 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசிக்கின்றனர். 150 குடியிருப்புகளில் இருந்த மின் உபகரணங்களை சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். நாங்கள் டிவி பார்த்துக்கிருந்தோம். பார்த்துக்கிறதுக்குள்ள ஒரே கரண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து டிவில எல்லாம் அடித்து புகை மேலே இதாகிருச்சு. மற்ற டிவியில் நிறைய சாமான்களை வீணாக போயிடுச்சு. கரண்ட் சாமான், இந்த ஃப்ரிட்ஜு, இதெல்லாம். இந்த சாமான்களுக்கான அவங்க எலக்ட்ரிக் போர்டில் தான் எங்களுக்கு இந்த இதை உதவியை செய்யணும். அவங்கனால தான் அவங்க ஏற்கனவே பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. இங்கிட்டு இந்த பகுதியில் எல்லாம் ஒரு 100 டிவி, அப்படி டிவி, ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வீணாக போயிடுச்சு. எங்கள் வீட்டில் கரண்ட் இருந்தாப்புல வந்த பவர் கூடியதால் எங்கள் டிவி பிளேயர் மற்றும் லைட் மற்றது நிறைய சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. இதற்கு ஒன்று செய்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நேற்று பேஞ்ச மழையில இந்த கரண்ட் ஃபாஸ்டா வந்து தான் இதெல்லாம் உலகம் அடிச்சு போனது. நம்ம வீட்டுல எல்லாம் பல்பெல்லாம் சும்மா அப்படியே சுக்குநூறா வெடிச்சு போயிருச்சுங்க. திருகோணமலை மல்லிகை தீவில் 3 சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்றும் இருவேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. மட்டக்களப்பு வாழைச்சேனை கிண்ணியடி பிரதான வீதியில் இன்று காலை 11 மணியளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வாழைச்சேனை மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. கொடுமை நடந்த மாதிரி இனி வருங்காலத்தில் நடக்கக்கூடாது. நீதி வேண்டும் எங்களுக்கு. வன்மையாக கண்டிக்கணும். இந்த குற்றம் செஞ்ச குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும். எமது இனங்கள் பல்வேறு வழியிலும் பாதிக்கப்பட்டு வருகிற எமது இனத்தை காக்க ஒரு அரசியல்வாதியாவது முன்னுக்கு வாரீர்களா? இல்லை, நீங்கள் செய்வதெல்லாம் பிரச்சாரம். எந்த ஒரு இடத்தை வந்தால் கூட பிரச்சாரம். செத்த விட்ட போனா பிரச்சாரம், கல்யாணம் விட்ட போனா பிரச்சாரம். எமது சமூக ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் ஒதுங்கி விடுகிறீர்கள். என்ன? இதேவேளை மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு அம்மன் அறநெறி பாடசாலை மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் செய்கின்ற எந்த இன மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்குரிய தண்டனையை அரசாங்கம் வழங்கி இந்த சிறுவர்களை, இந்த சிறுவர் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களுக்குரிய அந்த குற்றங்களை செய்தவர்களை தண்டித்து அவருக்கு நியாயமான அந்த சிறுவர்களுக்குரிய பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை அரசாங்கம் வழங்குவதோடு அவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்திலும் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்வது அரசாங்கத்தின் மிக முக்கியமான பொறுப்பு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 5 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை அடையாள அணிவகுப்பு இடம்பெறவுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு தெப்பாயல கால்வாய் சுத்தப்படுத்தப்படாமையினால் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர்.
நீர்கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட தெபாயல கால்வாய் சுமார் ஒரு வருடமாக சுத்தம் செய்யப்படாமையினால் இன்று இவ்வாறு காட்சி அளிக்கின்றது. பிளாஸ்டிக் உள்ளிட்ட உட்காத கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டுள்ளதுடன் நுழம்பு பெருக்கமும் அதிகரித்துள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். இதுல எங்கட வீட்டுல 6 பேர் டெங்கு நோயால பாதிக்கப்பட்டு ஒரு 2 கிழமையா நாங்க ஹாஸ்பிட்டலும் அது மீது அலைஞ்சு எத்தனை முறை PHI வந்து இங்க இது பண்ணாங்க, சரியான ஆக்ஷன் எடுக்கல. சரிதா, முனிசிபலால வாரவும் இல்லை. அவங்க சும்மா அதை இதை புகையை அடிச்சு கொண்டு போறாங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட வெள்ளங்களின் போது இந்த கால்வாயிலிருந்து வெளியேறிய நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இங்கே இந்த ஓடுகின்ற ஓடை அழுக்குகளால் நிரம்பி ஜப்பான் தாவரம் எனும் தாவரத்தாலும் நிரம்பி காணப்படுகின்றது. இதனால் அதிக மழை பெய்யும் பட்சத்தில் வெள்ளம் போடும் அபாயம் இருக்கின்றது. ஏற்கனவே மழை பெய்யும் போது அதிகமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஓடையை சுத்தம் பண்ணி இப்போ 1 வருஷ காலமா இருக்குது. இந்த நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம், சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது நகர சபையால இதை சுத்தம் பண்ணி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றுமொரு வெள்ளம் ஏற்பட்டு அசௌகரியமான நிலை ஏற்படுவதற்கு முன்னர் இந்த கால்வாயை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாகும். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அரசியலமைப்பின்படி அது எனது அல்லது உங்களது பிரச்சனை அல்ல. அந்த கேள்விக்கு இருவரால் மாத்திரமே பதில் வழங்க முடியும். ஜனாதிபதியினாலும் பிரதமராலும் மாத்திரமே அதற்கு பதில் வழங்க முடியும். என்னால் பதில் வழங்க முடியாது. இல்லை, அரசியலமைப்பின்படி இதனை விட முடியாது. அதற்கு பாராளுமன்றத்தில் அனுமதி பெறப்பட வேண்டும். பாலித்த தெவரப்பெரும ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர் செய்த சேவை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.